இலங்கையில் பூங்கொத்துகளை விற்கும் இளைஞர் ஒருவரின் காணொளி சீனாவிலே 130 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை கவர்ந்து சாதனை படைத்துள்ளது. குடும்பத்தை கவனிக்கும் பொறுப்பின் காரணமாக அன்றாடம் செலவுக்காக கம்பளை நூரலியா வீதியிலே பூங்கொத்துகளை விற்கும் வியாபாரியான திலீப் மதுசங்க என்பவரின் காணொளி இவ்வாறு பாராட்டுக்களை பெற்றுள்ளது. கொத்மலையைச் சேர்ந்த ஏழ்மையான குடும்பத்தின் 3வது பிள்ளையான இவர் 8 வருடங்களாக நாள்தோறும் 15 கிலோமீட்டர் வரை பூங்கொத்துகளையும் கையேந்தியபடி வெளிநாட்டு பயணிகளையும் ஏற்றிச் செல்லும் வாகனத்துக்கு தன் ஓட்டத்தை ஈடு செய்து வெளிநாட்டு பயணிகளிடம் அப்பூங்கொத்துகளை விற்று கிடைக்கும் பணத்தில் தன் குடும்பத்தின் அன்றாட செலவுகளையும் கவனித்து வருகிறார். இந்த நிலையில் அண்மையில் இலங்கை வந்திருந்த சீன பெண்ணுக்கு பூங்கொத்துகளையும் விற்பனை செய்த போது அப்பெண்ணின் கேமராவில் பதிவான காட்சிகள் இப்போது பல மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சென்றுள்ளது. மேலும் இவர் பூங்கொத்துகளை சுமந்து கொண்டு இருக்கும் கார்ட்டூன் சித்திரங்களும் சீனர்களுக்கு மத்தியிலே பகரப்பட்டு பிரபலமாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.